வணக்கம். ஒரு செய்தி பலக்கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம். வழிபாட்டு தல சட்டங்கள் தொடர்பான தெளிவான நிலைப்பாட்டை இன்னும் மத்திய அரசு எடுக்கலை அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ஏன் அதில் தடுமாறுறாங்க மத்திய அரசு? மத்திய அரசு தற்போது ஆளக்கூடிய பாஜக அரசு தான் மத்தியில் ஆட்சி செய்துட்டுருக்கு. இந்த சட்டம் 1991 நரசிம்மராவ் தலைமையிலான அரசு, காங்கிரஸ் அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுதே அதை கடுமையாக அப்போது இருந்த பாஜக அரசு அதை எதிர்த்தார்கள். அப்போது உமாபாரதி போன்றவர்கள், அப்போது ராம ஜென்மபூமி பிரச்சனை, பாபர் மசூதி பிரச்சனை என்பது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக 1991 காலகட்டத்தில் இருந்திருந்த சூழலில் அந்த சட்டத்தை அப்போது மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த போதே அந்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள். ஸோ அந்த சூழலிலிருந்து பார்க்கும்போது அந்த சட்டத்தை அப்போதே எதிர்க்கக்கூடிய சூழலில் இப்போதும் அந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அந்த பாஜக அரசனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. வழக்கு தொடுத்திருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் மத்திய அரசுன்னு வரும்போது அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுல தடுமாறுதா மத்திய அரசுங்கிற கேள்வி வந்துடுது. இல்லை, அது அந்த மத்திய அரசை ஆளக்கூடியவர்களுடைய கட்சி பாஜக தான். பாஜகனுடைய நீண்டகால கோரிக்கை என்பது இங்கே ஒரு இந்து ராஷ்டிரம் அமையணும் அப்படின்ற திட்டத்திலிருந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க நீண்ட காலமாக பல்வேறு வழிபாட்டு தலங்கள் அவங்க அதன் மீது அவங்க பல இஷ்யூஸை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கு தொடுக்கிறாங்க மட்டும் இல்லை, அந்த வழிபாட்டு தலங்களை இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த பல்வேறு இந்து அமைப்புகள் அவங்க முன்வைத்த முழக்கம் என்னவென்றால், பாபர் மசூதியோடு இது முடியப் போவதில்லை, அடுத்ததாக நாங்கள் மதுராவை மீட்போம் என்றும் காசியை மீட்போம் என்றும் அவர்கள் முழக்கங்களை முன்வைத்திருக்கிறாங்க கடந்த காலங்களில். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் இப்போது வழக்கில் அவர்கள் மத்திய அரசில் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த கோரிக்கையோடு தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்றதான் நான் சொல்லுவேன். இல்லை, இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு தடை விதிச்சிருக்கா. கடந்த டிசம்பரில் அந்த வழக்கு சம்பல் தொடர்பான வழக்கு வருது. இதுவரைக்கும் எத்தனை வழக்கில் விசாரிக்கப்பட்டாலும் இனிமேல் ஒரு மசூதியை இல்லை ஒரு கோயிலை தோண்டக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான உத்தரவு விடக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கா? கண்டிப்பாக முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு 1991 வந்த பிறகு, அதன் பிறகு சமீபத்தில் இந்த அரசு வந்த பிறகு தான் பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனை துவங்கி இருக்குன்றதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது அதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு இடங்கள், அதே மாதிரி சம்பல் உட்பட 2 இடங்களில் அது துவங்கியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ராஜஸ்தானில் அஜ்மீரில் அந்த பிரச்சனை என்பது துவங்கியிருக்கு. ஸோ அந்த இடங்களில் கீழமை நீதிமன்றங்கள் நீங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக, இந்த சட்டம் எந்த ஒரு வழிபாட்டு தளத்திலையும் நீங்கள் அதை மறு ஆய்வு செய்வதற்கான, அதை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான விஷயங்களுக்கெல்லாம் தடை விதித்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அதற்கு பெர்மிட் பண்ணக்கூடிய அளவில் அந்த கீழமை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை விதித்திருப்பது என்பது பெரும்பாலான அமைப்புகள் அதை வரவேற்றிருக்கிறார்கள். அது ஒரு மதச்சார்பின்மையை காப்பாற்றக்கூடிய ஒரு வகையில் தான் உச்சநீதிமன்றம் இதில் சரியான தலையீடை செய்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, பாபர் மசூதி சார்ந்த விஷயங்கள் கடந்த காலங்களில் தேவைப்பட்டுச்சு, நடந்துச்சு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது வைத்து ஒரு அரசியலை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மோகன் பகவத் பேசுகிறாரு. குறிப்பிட்டு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகியை குறி வச்சு அத்தகைய கருத்துக்கள் சொன்னார் அப்படிங்கிற பார்வை இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மோகன் பகவத் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து என்பது அவர் வெறும் பத்திரிகைக்காக அது சொல்லக்கூடிய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையில் ஆர்எஸ்எஸ் கடந்த காலங்களில் அது தோன்றிய காலத்திலிருந்தே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான நிலைப்பாட்டோடு தான் அந்த அமைப்பு செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான். கடந்த காலத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் இந்திய நாடு முழுவதும் இருந்து கரசேவர்களை அதற்காக தயார் செய்தது உட்பட பல்வேறு விஷயங்களில் ஆர்எஸ்எஸ் அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு தான் இருந்திருக்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஒரு நாளை கூட அவர்கள் இன்றைக்கு தேதி வரை அதை ஒரு கொண்டாட்ட தினமாகத்தான் அவர்கள் அதை நடத்தி வரக்கூடிய சூழலெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆக அப்படி இருக்கும்போது மோகன் பகவத் தற்போது சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது அது நாம் ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான கருத்தாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இப்போ அடுத்த கட்டமாக தலைவர்கள் எமர்ஜ் ஆகிறாங்க. ஆர்எஸ்எஸ்ன்னு இல்லாமல் பல்வேறு சின்ன சின்ன ஹிந்து அமைப்புகள், இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்களே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லாத நபராக
தனிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி தொடர்ச்சியாக எம்பியாவாக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு செக் வைக்கக்கூடிய விதமாக தான் மோகன் பகவத்துடைய கருத்து நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை, அது அவங்க அமைப்புக்குள்ள நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் மோடிக்குமே கூட சில முரண்பாடுகள் இருப்பதாகலாம் வந்து செய்திகள் வந்தாலும் கூட இன்றைய தேதி வரை அவர்கள் வந்து அவர்களுடைய அடிப்படையான குணாம்சம் என்பது எதுலேயும் மாறலை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பாஜக கூட தொடர்ந்து வந்து நீங்கள் 1982 நீங்கள் அவர்கள் வெறும் 2 பாராளுமன்ற சீட்டு தான் அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தது. அதன் பிறகு நீங்கள் பாபர் மசூதி இஷ்யூவை நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து நாடு முழுவதும் அவர்கள் கிளப்பிய பிறகு தான் நீங்கள் பார்த்தோம் என்றால் நீங்கள் 84 பாஜகவினுடைய ஷீட் வந்து கிட்டத்தட்ட 85 உயர்கிறது. பிறகு நீங்கள் 89 தொடர்ச்சியாக நீங்கள் பாபர் மசூதி 1991 பார்த்தீங்கன்னா ஒரு 120 சீட்டு வரை குறிப்பாக இந்த பாபர் மசூதி பிரச்சனையை வைத்து தான் அவர்கள் இந்த அரசியல் மூலமாகத்தான் அவர்கள் முன் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியலாக, ஒரு மாற்று மதத்தினர் மீது ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய அரசியலாகத்தான் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அதிகார பகிர்விற்காக பல ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையிலே வந்து சின்ன சின்ன போட்டிகள் இருக்கலாம், ஆனால் முரண்பாடுகள் இருக்கலாம் தவிர, ஆனால் உண்மையாக அவர்களுடைய சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, குறிப்பிட்டு பாஜக சார்பு வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்கை தொடுத்தாலும் அதை எதிர்த்து காங்கிரஸ் தொடங்கி, திமுக தொடங்கி, சிபிஎம் தொடங்கி பல கட்சிகள் வந்து ஒபிசி வரைக்குமே வந்து மீண்டும் வழக்கை வந்து தொடுக்கிறாங்க, எங்களை வந்து இதில் இம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த விஷயத்தில் எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது இன்றைய காலகட்டத்தில் வந்து அது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு இந்த சட்டம், அதாவது வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்பது 1991 கொண்டு வந்த போது சமீபத்தில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் கூட 5 நீதிபதிகள் கொன்ற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூட இந்த வழிபாட்டு சட்டத்தை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இது வந்து இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மை கோட்பாட்டை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த சட்டம் வந்து 1991 கொண்டு வரப்பட்டிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேற்கொண்டு பாபர் மசூதி இடிப்பை தாண்டி மேலும் இப்படி ஒரு விஷயம் இந்த நாட்டில் நிகழ்ந்துவிடக்கூடாது, அதற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது அப்படின்ற அப்ரிசியேஷன் எல்லாம் அந்த 5 நீதிபதிகள் கொன்ற அந்த அமர்வு என்பது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சூழலிலிருந்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மை கோட்பாடு என்பது மிகவும் அவசியமான ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது இன்னைக்கு. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டமே வந்து அரசியலுக்கு எதிராக இருக்குது, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற வாதமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஈக்குவாலிட்டியோட இல்லை இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துடைய ஷரத்து 14, 15 உள்ளிட்ட ஷரத்துக்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டி இது வந்து ஈக்குவாலிட்டியோட இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையில் இது வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்தை நாம் வந்து உன்னிப்பாக நம்ம கவனிச்சோன்னு சொன்னால் இது பொதுவான வழிபாட்டு தலங்கள் தான் சொல்லியிருக்கு. இதை வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை நீங்கள் ஆக்கிரமிக்கக்கூடாது, இல்லை இடிக்கக்கூடாது என்றோ, அல்லது இந்து வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிக்கக்கூடாது, இழிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்கள் வந்து பொதுவாக அனைத்து வழிபாட்டு தலங்களையும் பாதுகாப்பு தர வேண்டும். 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் பெற்ற போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்த வகையில் இருந்ததோ அது அப்படியே அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த சட்டம் சொல்லுது. ஆக அனைத்து தரப்பு வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக அதில் வந்து ஈக்குவாலிட்டி வந்து மீறப்பட்டது அப்படின்று அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருக்க முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பாபர் மசூதி வழக்கில் இந்த சட்டத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சட்டமாக அவர்கள் ஏற்கனவே வந்து அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கை வந்து மீண்டும் உச்சநீதிமன்றம் திரும்பியும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பிப்ரவரி 17 வழக்கு வருது, ஒரு தடை விதிச்சிருக்காங்க, தற்காலிக தடை, மீண்டும் வந்து விசாரணைக்கு வருது. ஒரு பக்கம் மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த அமைப்புகளை வந்து பகச்சக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கும். ஒருவேளை இந்த அமைப்புகளுடைய கருத்தடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா வந்து அது சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிக்கக்கூடிய விதமாக மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 விஷயத்தில் சிக்கி தவிக்குதா பாஜக? ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடும், ஒரு ஆட்சியாளர்களாக ஒரு நிலைப்பாடும் அவர் வந்து எடுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அவர்கள் கடந்த காலத்தில் வந்து அப்படி ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதை வந்து அவர்கள் வந்து ஒரு தயக்கம் காட்டியது இல்லை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அவங்க ஏற்கனவே அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே வந்து அவர்கள் சில அஜெண்டாஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் அது 370 நாங்கள் ரிவோக் பண்ணுவோம், காமன் சிவில் கோடை வந்து நாங்கள் கொண்டு வருவோம், அதே மாதிரி ராமர் கோயிலை நாங்கள் கட்டுவோம், இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து
இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல், இதே மாதிரி அவர்கள் பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்வைத்து தான் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சனையிலையும் அவர்கள் வந்து ஒரு மதசார்பற்ற நிலையில் இருந்து அவர்கள் வந்து இதை அணுகுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்ப்பதுன்றது நடக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை நாம் பார்க்கும்போது, உன்னிப்பாக பார்க்கும்போது, அவர்கள் மதசார்பற்ற கோட்பாடுகளுக்கு எதிராகத்தான் அவர்கள் நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த புரபகண்டா அரசியலுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தடையா இருக்கா இப்போ? தடையாக இருக்கலாம். அவங்க ஒரு ஆட்சியாளர்களாக அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் வந்து பதில் அளிக்க வேண்டிய என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்குது. அதனால வந்து அவங்க மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் அவங்க அதற்கு வாய்தா கேட்டு டைம் கேட்டு அவங்க வந்து அதை டிலே பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸை கூட அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் அவங்க இதில் எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுப்பார்கள் அப்படின்றது உண்மையாக அவர்கள் ஒரு ஆட்சி பீடத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதியேற்று ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் வந்து நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இல்லை அல்லாத மாநிலங்களில் வந்து இத்தகைய அதாவது கோயில்களோ இல்லை மசூதிகளோ வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இன்னும் பாஜகவுக்கு இருக்கா? அத்தகைய அரசியல் வந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இன்னுமே வந்து பாஜக தள்ளப்பட்டிருக்கா? அந்த விஷயத்தை தான் முன்னெடுத்தாகணும். மற்ற பிரபகண்டா மற்ற விஷயங்கள் தாண்டி இது எடுத்தோம்னா வந்து வாக்கரசியலாம் மக்கள் கை கொடுக்கும், மக்களை பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சிக்கு வந்து இது கை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த பார்வையை முன்வைக்கிறாங்க. இது உண்மைதான். அதாவது தொடர்ந்து பாஜக பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது பொறுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு காலகட்டத்திலையும் அவர் ஆட்சிக்கு வரும்போது அந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு வகுப்புவாத அரசியலை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வட மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் நீங்கள் இது மாதிரியான வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை மாற்றுவதாக சொல்லி வந்தது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் 1980களுக்கு பிறகு பார்த்தோன்னா பாஜக ஒரு பெரிய சக்தியாக இந்தியாவில் வளர்ந்ததை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு மாநிலத்திலையும் அவர்கள் வகுப்பாத அரசியலை முன்னிறுத்தி தான் அவர்கள் வந்து ஆட்சி பீடத்திற்கு வந்திருக்கிறாங்கன்றதால் நான் ஏற்கனவே சொன்ன புள்ளி விவரத்தை ஒட்டி நீங்கள் பார்த்தால் கூட அவர்களுடைய பாராளுமன்றத்தில் அவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் நீங்கள் வந்து பூரா வகுப்பாத அரசியலை முன்னிறுத்தி தான் அது அதிகரித்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. மாநில அரசுலையும் நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்ஸை தான் அவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வேண்டியது. குறிப்பிட்ட வழிபாட்டுத்தல சட்டத்தில் வந்து பிரிவு 3 மற்றும் 4 இதை தான் வந்து கடுமையாக வந்து பாஜகனுடைய வழக்கறிஞர் வந்து எதிர்க்கிறார். அதை வந்து ரத்து செய்யணும், அதை வந்து நீக்கணும் அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அந்த 2 பிரிவுகளும் வந்து மத தலங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. பட் அதை நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க. இல்லை, அந்த 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 2 மொத்தமே அந்த சட்டம் வந்து மொத்தமே 8 பிரிவுகள் தான் இருக்குது. ஆமாம், ஒரு சிறிய சட்டம் தான். ஸோ அதில் பிரிவு 3, 4 வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஒரு வழிபாட்டு தலம் எப்படி இருந்ததோ அது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் சொல்லுவதை இப்போ பொறுத்து நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதான். ஆனால் இவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்கள் அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1152க்கு பிறகு இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டை வந்து இஸ்லாமிய மன்னர்களும் அதன் பிறகு வந்து ஆங்கிலேயர்களும் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் காலகட்டத்தில் வந்து பல்வேறு வழிபாட்டு தலங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களை அவங்க முன்னிறுத்துறாங்க. ஆனால் உண்மையை நம்ம பார்த்தோம் என்றால் இது வந்து இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி அமைப்பு என்பதே வேறு மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பு. அது வந்து ஒரு மன்னர் காலத்தில் இருந்த ஒரு ஆட்சி அமைப்பை தான் நாம் வந்து கடந்த காலத்தில் இருந்திருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ மன்னர் காலத்தில் நடந்த சண்டைகள் சச்சரவுகளுக்கெல்லாம் நாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புக்குள்ள நாம் தீர்வு காண்பது என்பது சரியாக இருக்க முடியாதுன்றதுதான். உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லி இருக்கிறது என்றால் கடந்த காலத்தில் பல தீர்ப்புகள் இது மாதிரி விஷயங்களை டீல் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்குன்னா நாம் எதிர்கால வளர்ச்சியை நோக்கி தான் நம்முடைய நாடு செல்ல வேண்டுமே ஒழிய கடந்த காலத்தில் நடந்த காழ்ப்புணர்ச்சிகளின் மீது நாம் வந்து கவனம் செலுத்தினால் இந்த நாடு வந்து முன்னேற்றத்தில் தடை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஆக கடந்த காலம் நடந்த தவறுகளுக்கு நாம் பழிக்கு பழி வாங்குவது என்று நாம் முடிவெடுத்தோம் என்றால் அது பல்வேறு இந்த நாட்டில் வந்து ஒரு குழப்பத்தை, ஒரு மத ஒற்றுமையை, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எதிராக இருக்கும். அது மதச்சார்பற்ற அந்த கோட்பாட்டிற்கு எதிராக இருக்கும் என்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் அது வந்து அவர்களுடைய நோக்கத்திற்கு எதிராக அந்த பிரிவுகள் இருப்பதால் அதை அவர்கள் எதிர்க்கிறார்கள். பார்ப்போம் சார். பிப்ரவரி 17ஆம் தேதி மீண்டும் வழக்கு வருது. மத்திய அரசு எத்தகைய நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை வந்து பிறப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை இப்போ இந்த ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.